ஐயோ ஏதோ உருண்டு போகிற மாதிரி சவுண்டு. ஓகேங்க, பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுத்தாச்சு. ஈகோ எதுவும் ட்ரிகர் ஆகிடுச்சா என்னன்னு தெரில அவருக்கு. 1 2 3. ஸோ வெல்கம் பேக் டு ஆல் எவ்ரிதிங். ஏன் சொன்னாருங்க நம்புறேன். இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டாங்க, பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுக்கணும். வண்டி பாருங்கள் நாரி போய் கிடக்குதுங்க. ஸோ வண்டி வாட்டரை சுட்டுட்டு பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு சீட் கவர் வேறு கிழிஞ்சு கிடக்குது. பின்னாடிலாம் வேறு மாதிரி கிழிஞ்சு கிடக்குது. அந்த சீட் கவரையும் சேஞ்ச் பண்ணணும். இதோ உங்களுக்கு தெரியுதா, இது மாதிரி இருக்குது. பட் இதையும் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு தான் இப்போ வந்து கிளம்பிட்டோம். மணி எத்தனை சரின்னு பார்த்தோம்னா 3:45 ஆயிடுச்சுங்க. பாய் குட்டி பை. இல்லை பாய்ஸ், ஹெல்மெட் ஒரு லாக் போட மறந்துட்டேன். எப்பயுமே ஹெல்மெட் போடுறது முக்கியம் இல்லைங்க, ஹெல்மெட் ஒரு லாக் போடுறது தான் முக்கியம். ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா ஹெல்மெட் கழண்டுட்டு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நம்ம லாக் போட்டோம் அப்படின்னா அது கழண்டுக்காமல் இருக்கும். ஆக்சுவலாக மணி 3:45 போலங்க, 4 மணி ஆகி போச்சு போல இருக்குதுங்க. அந்தளவுக்கு லேட் ஆகிட்டோம். கொடைக்கானல் கிளைமேட் சூப்பராக இருக்குதுங்க. என்ன ஒன்று, மழை வந்து பெய்கிற மாதிரி இருக்குது. ஆனால் மழை பெய்யலை இப்போதைக்கு. ஆனால் நேரத்தில் மழை பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து மழை கிடையாது. நல்லாயிருக்கு கிளைமேட்டு. ஜூன் மாதம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க கொடைக்கானல் அப்படின்னா தாராளமாக வாங்க. மான்சூன் வந்து ஸ்டார்ட் ஆக போதில்லை. பட் அதனால் வந்து நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஒரு பெரிய ரைடுக்கு ஒன்று கிளம்ப போகிறாங்க. என்ன ரைடு என்னன்றதுலாம் சஸ்பென்ஸ் சர்ப்ரைஸ். அது இன்னும் வந்து ஒரு 5 நாள்லேயே கிளம்ப போகிறாங்க. அதனால தான் இப்போ வந்து பொல்யூஷன் சர்டிஃபிகேட்லாம் எடுக்கிறோம். ஏன்னா அது வந்து ஃபைனுக்கு பேர் போன ஒரு ஊர். அங்கே வந்து ரூல்ஸ்னால் ரூல்ஸ் தான். ரூல்ஸ் வந்து மீறிட்டோம்னா ஃபைன் தான். வேகமாக போனால் ஃபைனு, ரூல்ஸை மீறினா ஃபைனு, ரூல்ஸை மதிக்கவே இல்லைனாலும் ஃபைனு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் மேலே ஃபைனாக போடக்கூடிய ஒரு ஸ்டேட்டுக்கு தான் போக போகிறோம். இப்போயே நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. முடிஞ்சால் கமெண்ட்டில் வந்து போடுங்க, நான் வந்து கரெக்டாக என்னன்றது வந்து சொல்கிறேன். ஷார்ட்கட்டில் போயிடுவோம். இது ஒரு ஷார்ட்கட்டுங்க. ஸோ உகார்த்தியா நகர் இந்த பிளேஸோட பேர். இதில் வந்து இந்த பக்கம் நீங்கள் இறங்கிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஷார்ட்கட்டு. சீக்கிரமாகவே நீங்கள் வந்து கீழே போயிடலாம். இல்லை இப்போ அந்த முன்னாடி வண்டியில் போயிட்டுருந்துச்சுல அந்த வழியை நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு லாங்கு சுற்றிட்டு வரணும். போயிட்டு இந்த மீட்டர் வந்து சேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னாங்க. அதுக்கு வந்து பேசணுங்க அவங்ககிட்ட, என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு. நீங்கள் போய் சேஞ்ச் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நம்ம வந்து போய் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. பட் ஆனால் இப்போதைக்கு முடியாது. நம்ம இந்த ரைடை முடிச்சுட்டு வந்துட்டு வேணால் மேபி பிளான் பண்ணலாம். பிளான் பண்ணுறதுலாம் இல்லை, போய் மாற்றிடுவோம். ஏன் அப்படின்னா இப்போ வந்து மீட்டர் வந்து அவங்க வாரண்டியில் கிளைம் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்ம வந்து டிலே பண்ண அதுக்கு வந்து வாரண்டியில் வந்து கிளைம் ஆகலைங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க தான் டிலே பண்ணுறாங்க. இருந்தாலுமே டிலே ஆகிடுச்சுன்னா வாரண்டி கிளைம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்ணுக்குள்ளே பூச்சி விழுந்துருச்சு, அது உறுத்திக்கிட்டே இருக்குது. எப்பயுமே வைசர் மூடணும். நான் மூட மறந்துட்டேன், வைசர் மூட மறந்துட்டேன். பட் நோ ப்ராப்ளங்க, அந்த மூடிடும் அவ்வளோதான். வைசர் மூடணும்னாங்க மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஏன்னா நம்ம அந்த மாஸ்க் போட்டிருக்கோம்ல, அதனால வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஏய் ஸ்டாண்டு தட்டாதே, யாருக்கு என்ன கம்மியாயிடுச்சா? அங்கிள் இந்த வேன் ஞாபகம் இருக்கா? பாய் சொல்கிறான். ஃப்ளாஷ்பேக். பாய். டாட்டா சொல்லிட்டாங்க. புரியா வண்டி வந்துட்டு இருக்கு தங்கம். வீலிங்லாம் அடிக்க தெரியாதியா எனக்கு. வீலிங் அடிக்க சொல்கிறானா தம்பி? வீலிங் அடிக்க சொல்கிறான் ஏன் பாய்ஸ். அதே வேணும். அது வேற ஏரியா பாய்ஸ். இது வேற ஏரியா பாய்ஸ். 500 500 109. ஆமாண்ணே ஆமாண்ணே. சும்மா பிளாக் அப்படியே எடுத்துட்டு ஆமாண்ணே. கவர் இருப்பலாம் 110 ரூபா கிட்ட வந்துருச்சு நானே. ஆக்சுவலாக அண்ணன் கேட்டார் கேமராவா என்ன இது அப்படின்ட்டு. ஆமாம் அப்படின்னு. அவர் கேமரானே ஒரு மாதிரி செய்யாகிட்டார் போல இருக்குது. அப்புறம் நான் பேசின எதுக்குமே அவர் ரிப்ளை பண்ணலங்க. அப்படியே கிளம்பியாச்சு இந்த இடத்த விட்டு. ஸோ பெட்ரோல் பார்த்துட்டோம்னா 500 ரூபாய்க்கு போட்டிருக்கோம். கொடைக்கானலில் வந்து இப்போ எக்ஸாக்டாக வந்து 1 லிட்டர் பெட்ரோல் வந்து என்ன ரேட்டு அப்படின்னு பார்த்துட்டோம்னாங்க 109.90. அது வந்து 109.90 ரூபா ரேட்டு. கிட்டத்தட்ட 110 ரூபா விற்கிறாங்க 1 லிட்டர் பெட்ரோல் கொடைக்கானலில். பட் 107 to 108ன்ற மாதிரி கேள்விப்பட்டிருந்தேன். ஆனால் இங்கே பார்த்துட்டோம்னா 110 ரூபா கிட்ட வந்துருச்சு. அந்த ஒரு 10 பைசா மட்டும் தான் கம்மி 10 ரூபாய்க்கு. அளவுக்கு வந்து ஹை ஆயிடுச்சுங்க பெட்ரோல் ரேட்லாம். முன்னாடி போகிறது ரெண்டுமே என்எஸ் தாங்க. ஜாலியாக போயிட்டுருக்காங்க. ஃபன் பண்ணுவோமா? வேணாம், அவங்க ட்ரிகர் ஆகிட்டாங்கன்னா அப்புறம் ரேஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க. ரைடு வந்து இதாகி போயிடும். நார்மலாக வேணுமோ போவோம், நோ ப்ராப்ளம். வா ஒரே மிஸ்டியாக இருக்குது பாருங்களேன் இந்த பக்கம்லாம். சூப்பர். அங்கே ஃபோன் பண்ணி வந்து கீழே விசாரிச்சு பார்த்தோங்க. 7 மணி வரைக்கும் இருக்குமா பொல்யூஷன் சர்டிஃபிகேட் அந்த எடுக்கிற இடம். நம்ம வந்து போயிடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் கிளம்பிட்டோம். நமக்கு இன்னும் இருக்கிறது 3 மணி நேரம் தான் இருக்குது. கிளைமேட்டை வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நானும் என்ஜாய் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கேன். லைட்டாக குளிருது, அது ஒன்று தான் ஃபீலிங்காக இருக்குது. இப்போ இதோ உங்களை நான் கீழே போக கண்டினியூ பண்ணுறேங்க.
எங்க 2 பேருக்கு நல்லது தான் போட்டின்றதை கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, பார்த்தது கிடையாதுல்ல. இங்கே ஒரு தமிழ்நாடு ஸ்டேட் வண்டியுமே தெலுங்கானா ஸ்டேட் வண்டியுமே ரெண்டுமே போட்டி போட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அங்கே ஓவர்டேக் வாங்க ஆரம்பிச்சாங்க. அவங்க பின்னாடியே தான் நாங்களும் துரத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். 2 வண்டியுமே முந்திரக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தெலுங்கானா வண்டி வந்து தமிழ்நாடு வண்டி வந்து முந்திரக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. டஃப் கொடுத்து ஓட்டிட்டு இருக்காங்க 2 பேருமே. நாங்களும் அங்கேருந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் துரத்திட்டு வந்திருப்போம்னு வச்சுக்கோங்க. 2 வண்டியுமே சளைச்சது இல்லைங்க. ஒருத்தர் விட மாட்டேங்கிறாங்க. பாருங்க, தமிழ்நாடு வண்டி முன்னாடி போயிடுச்சு. முன்னாடி ஒரு பிக்கப் வரனால வந்து தெலுங்கானா வண்டி வந்து நின்றுச்சு. இந்த வாங்கிறாரு பாருங்க அவர். இதோ சொல்ல இல்லை, நானும் என்ன பண்ணுறேன்னா அவருக்கு பின்னாடியே ஏறிடுறேங்க. முன்னாடி வண்டி வருதான்னு பார்த்துட்டு சேஃப்டியாக. என்ன தான் பண்ணுறாங்கன்னே எனக்கு தெரிலங்க. ஆனால் 2 பேருமே நல்லா போட்டி போட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஓவர்டேக் பண்ண விட மாட்டேங்கிறார் அவரு. இவரும் அவர் முந்தாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டுருக்காரு. இது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குதுங்க. ரேஸ் வந்து ரொம்ப நடத்தலை. முன்னாடி ரேஸ் போடல. அது ஒரு மாதிரி ஈகோ எதுவும் ட்ரிகர் ஆகிடுச்சா என்னன்னு தெரில அவருக்கு. தமிழ்நாடு வண்டி இது வந்து தெலுங்கானா வண்டிங்க. டிஎஸ் அப்படின்னு போட்டிருக்குது. தெலுங்கானா டிஎஸ்னால் தெலுங்கானா தானே? ஆமாம், தெலுங்கானா தான் நினைக்கிறேன். எல்லா வண்டியும் ஓவர்டேக் வாங்கி வந்துருந்தாங்க. இந்த 2 வண்டியுமே இவங்கள இந்த எல்லா வண்டியும் நான் ஓவர்டேக் வாங்கிட்டேன். ஆனால் இவங்க 2 பேர்த்த மட்டும் ஓவர்டேக் வாங்க மனசு வரல. யார் தான் ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போகிறான்றதை பார்ப்போமேன்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துட்டுருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த வண்டி ஓவர்டேக் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த TN72வும் இந்த தெலுங்கானா வண்டி TS03 இது 2மே பறப்பாங்க. ஹில்ஸில் வந்துட்டு என்னையா பண்ணுறீங்க, சேட்டைகளை காமிச்சிட்டு இருக்கீங்களேயா? என்னடா மோட்டோ விலாகரையே அது என்னது ஆர்ஜே மாரி மாற்றிட்டீங்க. ஸோ கமெண்ட்ரி கொடுத்துட்ருக்கீங்க. என்னன்னு தெரியல. பண்ணக்காட்டு பிரிவிட்டோன்ட்டோம் நம்ம இப்போதைக்கு. கிட்டத்தட்ட கொடைக்கானலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் வந்து கீழே இறங்கிட்டோம். இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னா நம்ம வத்தலகுண்டுக்கு எக்ஸாக்டாக தெரில. பாருங்க, ஏதாச்சும் போர்டு ஏதாச்சும் வச்சுருப்பாங்க, பார்த்து சொல்கிறேன். ஆபத்தான விளைவு மெதுவாக செலவுன்னு சொல்லி போட்டிருக்குது. அப்படி தட்டி போயிட்டுருக்கானுங்க. இந்த இப்போ வாங்கிறாரு பாருங்க. சொல்லலை, சரி போட்டோம். நம்ம அப்படியே ஜாலியாக வைப் பண்ணிவிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு போவோம் அப்படியே. ஏன்னா இப்போ அவங்க 2 பேரும் போட்டி போகிறது வந்து நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அவங்க பின்னாடியே போனாலுமே நம்மளும் அப்படியே விரட்டி போகிற மாதிரியே நமக்கு தோணும். நம்ம அப்படியே பொறுமையாக போவோம். பொறுமையானா ஓகே, டைமிங்க்கு நம்ம போனால் போதும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக போவோம். சாலை விதிமுறைகளை மதிப்போம், இல்லை என்றால் தூக்கி போட்டு மிதிப்போம் அப்படின்ட்டு. வளைவில் முந்தாதீர், வழி கேட்டால் நானே பின் தருவேன் அப்படின்ட்டாரா? அப்பெல்லாம் எழுதலை, நாமளாம் சொல்ல வேண்டியதான். என்ன சொல்கிறீங்க? ஏதோ மழை வரும்னு நினச்சேன், ஆனால் மழை வரல. சொல்ல முடியாது, கீழே வந்தாலும் வந்துட்டு இருக்கலாம். பட் ஃபைன், பார்த்துக்குவோம். எது இருந்தாலும் பார்த்துக்கலாம். மித வேகம் மிக நன்றி. பொறுமை கடலிலும் பெரியது. நான் டைம் எத்தனை ஆச்சுன்னு தெரியலையே. 7 மணி க்ளோஸ் பண்ணிடுவாங்களா? இப்போ போய் எங்கள் க்ளோஸில் இருந்துச்சுன்னா டெல்லு வாலே குச்சினே கே ஆர் அப்படின்னு வந்துட வேண்டியதான். திரும்பி அதுக்கு இன்னொரு நாள் போகிற மாதிரி இருக்குமே. ஸோ அப்படி இருக்காது. பட் சப்போஸ் பார்ப்போம் வாங்க. எனக்கு அதாங்க ஒரு மைண்டில் ஊற்றிக்கிட்டே இருக்குது. இப்போ போயிட்டு எடுக்க முடியலன்னா சோகமாய் போயிருமே அப்படின்ட்டு. ஐயா ஏறிப்போங்கய்யா. அந்த இடத்துல குழிக்குள்ள டம்முன்னு விட்டேங்க. கொஞ்சம் பார்த்து விட்ருந்துருக்கோம். ஐயோ, ஏதோ உருண்டு போகிற மாதிரி சவுண்டு. என்னது? கம்பியா அங்கிள்? இல்லை எடுத்து ஓரத்தில் போட்டுவிட்டாங்க. அது ஆக்சுவலாக அந்த லாரியில் இருந்துங்க ஒரு கம்பி தவறி கீழே விழுந்துருச்சு. நல்ல வேலைக்கு ஏற்றிட்டோம் அந்த கம்பி மேலே. கீழே எதுவும் விழுகலை. அது வரைக்கும் நல்லது. அதானோ சூப்பர்ண்ணா. சரிங்கண்ணா. ஆக்சுவலாக அந்த கம்பியை வந்து எடுத்து போடல சொல்லி மாமா அனுப்பிச்சுட்ருந்தேன். பட் அந்த அண்ணா எடுத்து போட்டார். ஏற்றிட்டோங்க அந்த கம்பி மேலே. நல்ல வேலைக்கு நம்ம கீழே விழுகலை. ஐயோ, லோடு ஏற்றிட்டு போகிற புண்ணியமாக இருந்துச்சு. கொஞ்சம் பார்த்து தான் போங்களேன். ஒரு நிமிஷம் தான் நேரம் முடிச்சுட்டு இருந்துருப்பாங்க மொத்தமாக நம்மளை. பட் ஆனால் கொஞ்சம் கூட எனக்கு ஸ்லிப்பு கூட ஆகலைங்க. பட் ஆனால் கம்பி மேலே ஏற்றிட்டேன். அதுக்கப்புறம் தான் என்னான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓரம் கட்டி நிப்பாட்டினேன். பட் பின்னாடி வண்டி வரனால சடனாக நிப்பாட்ட முடியல. அப்புறம் யோசித்து ஓரளவுக்கு மிரரில் பார்த்து நிப்பாட்டினேன். பட் நமக்கு பின்னாடி வந்து அந்த ஒன்றா வந்து எடுத்து போட்டு டாப்பில் அவருக்கு ஒரு தம்ஸ்அப் காமிச்சேன். கையை காமிச்சார். ஓகே அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. ஏன்னா இப்போ அந்த கம்பி வந்து நடுவில் கிடச்சாடுன்னு ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஏற்றின மாரி வேறு யாராச்சும் ஏற்றி அதில் கீழே விழுந்துருக்கான வாய்ப்பு நிறையா இருக்குதுங்க. பட் அதனால தான் உங்களாலையும் முடிஞ்சால் ரோட்டில் வந்து நீங்கள் ஏதாச்சும் கீழே ஏதாச்சும் போட்டிங்க இல்லை ஏதாச்சும் கிடக்குது அப்படின்னா அதெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணி விட்டு போகிறதுக்கான வேலையை வந்து பாருங்கள். பட் அது நமக்கும் சேஃபு, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் சேஃபுங்க. கொஞ்சம் பார்த்து சேஃபாக தான் போகணும். பிரெயின் ஃபாலோயிங்லாம் பண்ணவே கூடாது. இந்த காருகளையும் இந்த லாரிகளையும் வேறு கீழே இருந்தவங்களுக்கு அதை ஆயிடுச்சுன்னா அது யாருக்கு பொறுப்பு? ஸோ வண்டி ஓட்டிட்டு இப்போ டிரைவரையும் சொல்ல முடியாது, பின்னாடி வந்தவங்களும் சொல்ல முடியாது. ஏன்னா அது எதிர்பார்க்காம கீழே வந்தது தான். ஆனால் அது எப்படி அங்கே கீழே விழுந்துச்சுன்னு தான் தெரில. சப்போஸ் இந்த வண்டியிலேருந்து கீழே விழுந்துச்சா அது ஏற்கனவே கீழே தான் கடஞ்சானு தெரில. யோ
பார்த்து போடா குக்கரு பாருங்க குக்கராக இருக்கான். ஓட்டிட்டாங்க கண்ணாடியில் பார்க்குற செதறிட்டேங்க நானே. ஐயோ வரவங்க ஃபுல்லாக அன்றைக்கி ஒரு வினோதமாக இருக்காங்களே, நம்மளை ஏதோ முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க போல இருக்குது. என்னை ஏரியாவில் தொட முடியலையா, வெளியூரில் வச்சு எனக்கு ஸ்கெட்சு போகிறானுங்களாம். செஞ்சிருவேன் அப்படின்ற வேண்டி தான் யாராக இருந்தாலும். இது நம்ம மத்தலை கொண்டுக்கு இங்கேருந்து 22 கிலோமீட்டர் தாங்க. அப்பா மேற்கு தொடர்ச்சி மலை என்னால் பார்க்க முடியுது. அதில் தானே இருக்கும். இதோ அடிவாரத்துக்கிட்ட வந்தாச்சு. ஐயோ அங்கிள் போங்க ப்ரோ, போங்க ப்ரோ முன்னாடி. ப்ரோ அங்கேருந்து வந்து நம்ம முன்னாடி ஸ்லோ பண்ணி போயிட்டுருக்காரு. ஓ ஈகோ ட்ரிகர் ஆகிடுச்சு போல இருக்குது. ஐயா ஐயா இருக்கு ஐயாடா போய்க்கிறோம். ஆஹா எக்ஸாஸ்ட் நோட்லாம் கேட்டுரு எவ்வளோ நல்லாச்சு இந்தமாரி ஓட்டி. ஆஹா ஏலே ஏலே திஸ் எக்ஸாஸ்ட் நோட் வெரி 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 பியூட்டிஃபுல். தி எக்ஸாஸ்ட் நோட் ஐயா ஏலே வேற மாதிரி. ஏமா நம்ம மாம்ஸ் வேறு அப்பப்போ வந்து இடிச்சுக்கிட்டே இருக்காப்புல. டம்முக்கு டுமுக்கு அம்முக்கு டுமுக்கு அம்மாள் டுமால்ட்டு. எங்க ஏகப்பட்ட எருமை மாடு வந்துட்டு இருக்காங்க. இந்த எருமையும் எமனும் எய்த்தாப்புல ஒரு உமனும் ஒன்றுங்க. எப்போ குறுக்க வருவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இது வித்தியாசமாக இருக்குல்ல. கேமரா ஆனில் தானே இருக்குது, ஆனில் தாங்க இருக்குது. ஐயோ 2 மணி நேரம் 3 மணி நேரம் போகும் போல இருக்குது. இது எடிட் பண்ணுறதுக்குள்ள நாக்கு தள்ளிடும் போல இருக்குது எனக்கே. ஏன்னா கேமரா வந்து அங்கே ஆன் பண்ணது தான். அதுக்கப்புறம் இடையில எங்கேயுமே ஆஃப் பண்ணலண்ணா அடிச்சு தட்டி போயிடுவோண்டான்னு போனேன். ஏன்னா நமக்கு சம்பவம் நடந்துட்டுச்சுலங்க. பட் அதெல்லாம் கேப்சர் பண்ணோம்ல. நிறைய பேர் ஸ்கிரிப்டட்ன்றீங்க. ஏன்டா ஒருத்தர் லைவாக எடுத்து எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸ்கிரிப்டட் மாரி உங்களுக்கு தெரியுதாடா? ஸ்கிரிப்டட் மாரியே ஏன்டா வண்டி எதுவும் வரவில்லை. இந்த இடத்துல ஒரு பஸ்ஸும் ஒரு வண்டியும், பஸ் வந்து வந்துருச்சு, வண்டி வந்து ஓவர்டேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு குத்திட்டாங்க. இதோ வத்தலக்குள்ள வந்துட்டோங்க. ஹைவேஸ்குள்ளே வந்தோம், பேட்டரி டெத் ஆகி போச்சு. இதோ நம்ம காளியம்மன் கோயிலுக்கு கொஞ்சம் முன்னாடி நின்று பேட்டரி சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ கிளம்பியாச்சு. அங்கே உட்காருங்க சீக்கிரம். அவ்வளோதான், பேட்டரி மாதிரி தான் வண்டி நிப்பாட்டினேன். இப்போ எங்கேயுமே வண்டி நிப்பாட்ட மாட்டோம். வத்தலக்குள்ளேயும் கிளைமேட் ஒரு மாதிரி தாங்க இருக்குது. வெயிலும் கிடையாது, குளிரும் கிடையாது. ஆனால் வெப்ப காற்றுலாம் அடிக்குது. வெயிலை காணோம், கிளைமேட் ஒரு மாதிரி தான் இருக்குது. நீங்கள் மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார், ஏன்னா கட்டடிச்சு போயிடுவோம் நாங்கள். 7 மணி வரைக்கும் திறந்து பண்ணுற மாதிரி சொன்னாங்க பசங்க. பட் போய் பார்ப்போம். அப்படி இல்லைன்னா இவ்வளோ தூரம் வந்தது வேஸ்ட் தான். வெறும் சீட் கவர் மட்டும் மாற்றிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. பைக்குக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே மாற்றுறோங்க. தெய்வமே போகிறவங்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. ஏங்க போகிறவங்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு நினைக்குங்க. அங்கிள் இங்கே தானே? ஏம்மா இதோ பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுக்கிற இடத்துக்கிட்ட வந்துட்டோம். அக்கா பொல்யூஷன் சர்டிஃபிகேட் மட்டும் அண்ணா. எங்கண்ணா? இங்கேயாண்ணா? ஓஹோ இந்த இதில் ஓகே சரிண்ணா ஓகேண்ணா. சரிண்ணா. என்னங்க பக்கத்தில் அனுப்பிச்சி விட்றாங்க, அங்கே ஃப்ரீயாம்மா, அங்கே போய் எடுங்க அப்படின்ற மாதிரியே. இருங்க பார்ப்போம். அது எப்படி ஃப்ரீயாக இருக்கும்? ஏதோ ரிவிஷன் டே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையாக என்னன்னு தெரியல. அங்கிள் கேளுங்க, பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுக்கணும்ன்ட்டு. உங்கள் பவரை காட்டுங்க அங்கிள், பவரை. இல்லைண்ணா இது சும்மா கீழே விழுகாமல் இருக்கு. ஆமாம் கீழே விழுந்தாலும் அந்த முட்டி தையாமல் இருக்குது. ஓஹோ சரி. ஆமாண்ணா இங்கே போசலாம் ஏதோ வேல்டு பொல்யூஷன் தேவையில்ல. உலக சுற்றுச்சூழல் தினம். சரிங்கண்ணா. ஒரு நாள் மட்டும் ஃப்ரீ, அதுவும் டைம் முடிஞ்சு வச்சு. சரிங்கண்ணா. கேட்டீங்க வாங்கிங்க. சரிங்கண்ணா. ஓகேண்ணா சரிங்க. ஓகேங்க, பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுத்தாச்சு. ஸோ 5/6/2026 எடுத்திருக்கோம். 4/6/2027 வரைக்கும் இருக்கும். அங்கிள் பேக்கில் வச்சுருங்க. இப்போ நேராக சீட்டு கடைக்கு போகிறோம், சீட்டை மாற்றுறோம். அப்புறம் வாட்டர் வாஷ் கடைக்கு போகிறோம், வாட்டர் வாஷ் பண்ணுறோம். அப்படியே மேலே போகிறோம். ஓகே. சீட்டு வாங்கலை, சீட்டு இது கவர் மட்டும் மாற்றணும். ஏங்க வெற்றிகரமாக பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வந்து எடுத்தாச்சு. அதுவும் நம்ம ஃப்ரீயாகவே எடுத்தாச்சுங்க. ஏன் நமக்கு ஃப்ரீ அப்படின்னம்னா, இன்றைக்கி வந்து உலக சுற்றுச்சூழல் தினமாங்க. ஸோ உலக சுற்றுச்சூழல் தினனால வந்து பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுக்கிறது வந்து ஃப்ரீயாமா. எங்கன்னா நம்ம சிவா அங்கிள், இந்த கடை பேர் என்னது? அந்த கடை பேர் என்ன போட்டுருந்துச்சு?
கடை பேர் சிவா தாங்க அங்கிள், சிவா வாகன சான்று நிலையமா. ஸோ பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வாங்குற கடை பேர் வந்து சிவாங்க. உலக சுற்றுச்சூழல் தினம் அன்னைக்கு. அதனால் வந்து இன்றைக்கி வந்து காலையிலேருந்து 4 மணி வரைக்கும் தான் ஃப்ரீயாமா. அதுக்கு மேலே எடுத்தோம் அப்படின்னா காசு கட்டுற மாரி தானாமா. நீங்கள் வந்து கேட்டீங்க, அதனால் வந்து நாங்கள் போட்டு தந்துடுறோம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு நமக்கு வந்து ஃப்ரீயாகவே போட்டு தந்துட்டாங்க. கேட்டு பார்த்தோம் எப்படின்ட்டு பக்கத்தில் தான் சொன்னாங்க. காசு கொடுத்து பண்ணுறதுனால நம்ம பண்ணியிருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பக்கத்தில் நமக்கு சொல்லி அனுப்புனாங்கன்னு சொன்னோம். அவங்க சொல்லி அனுப்புனாங்களா, ஓகே ஓகே நோ ப்ராப்ளம், நான் வந்து உங்களுக்கு பண்ணியே கொடுத்துட்றேன். 4 மணி வரைக்கும் தான் அது, 4 மணிக்கு மேலே எங்களுக்கு டைம் வந்து ஓவர், பட் இருந்தாலும் நீங்கள் கேட்டீங்க அதனால் நான் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அவங்க. சொல்லி நம்ம ஃப்ரீயாகவே போட்டாச்சுங்க. பட் நீங்கள் யாராச்சும் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வாங்குறீங்க அப்படின்னா காசு கொடுத்து வாங்கலாம். பட் உலக சுற்றுலா தினமாக சுற்றுச்சூழல் தினம், ஆமாம் உலக சுற்றுச்சூழல் தினம் அன்னைக்கு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீன்றது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் அபு சீட் கவர்ஸ். போமா லேட் ஆகுமா? கால் பண்ணுங்கள் அந்த நம்பருக்கு. சீட் கவர் கடைக்கு வந்துட்டாங்க, பட் அந்த அண்ணா இல்லை, வீட்டுக்கு போயிருக்காங்களாமாங்க. நான் உங்களுக்கு பார்த்துட்டு என்னன்றது கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகேங்கண்ணா. ஆக்சுவலாக வந்து 400 சொல்லியிருக்காங்க. 2 மெட்டல் வந்து மெத்தட் துணி தான் கொடுத்தாங்க. இதோ இது ஒன்று, அப்புறம் பொருங்களை காட்டுறேன். இதோ ஃபைனலி வந்து சீட் கவர் மாட்டியாச்சு. இதோ இப்படி தான் இருக்குது. 400 ரூபாய்க்கு வந்து 1 ரூபா கூட குறைக்க மாட்டேன்ட்டாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு 400 ரூபாய் வந்து ஜிபே பண்ணி விட்டாச்சுங்க. பட் வந்து லுக்கு வந்து இப்படி தாங்க இருக்குது. பட் இப்போதைக்கு இது இருக்கட்டும், அப்புறம் விஷன் வச்சுட்டு நம்ம இது மாற்றிக்கலாம். ஏதோ ஓரளவுக்கு ஓகேங்க, பட் ரொம்ப மொக்கையாலாம் இல்லை, ஓரளவுக்கு லுக்காக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போதைக்கு இது இருக்கட்டும், மேபி நம்ம ஸ்பீச்சரில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்பீச்சரில் இல்லை, வேறு சீட் கவர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்குவோங்க. அது ஒன்றும் பஞ்சாயத்து இல்லை, ஏதோ பார்த்துக்குவோம். இப்போ வந்து வாட்டர் வாஷ் விட்டுட்டு போகலாமா? அங்கிள் மணி திறன் மட்டும் பாருங்கள், 6:10. இந்த வாட்டர் வாஷ் ஷாப் கிட்டே வந்துட்டோங்க. பட் டிலே ஆகுமா என்ன ஏதுன்னு தெரியல, பார்ப்போம். பட் டிலே ஆகுதுன்ற பஸ்ஸில் வந்து நம்ம மேலே கொடைக்கானலுக்கே போயிடுவோங்க. கேளுங்க லேட் ஆகுமான்ட்டு, இங்கே ஏற்றி போடுங்க கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மாப்பிள்ளை இன்றைக்கி வந்து வாட்டர் வாஷ் பண்ண போகிறோம். இடத்துலேருந்து இது வந்து 2வது வாட்டர் வாஷும் 3வது வாட்டர் வாஷும் நினைக்கிறீங்க. வளர்க்குறாங்க அங்கிள். இதோ அப்படியே வாட்டர் வாஷ் விட்டுட்டு அவங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறீங்க. 1 hour later. இதோ வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணியாச்சுங்க. ஸோ பாலிஷ் போட்டுட்ருக்காங்க. பட் இது என்ன ஒரு ஃபால்ட்டுனா, டிஸ்கை வந்து மூடிட்டு தான் போட்டு வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் பிரேக் பிடிக்குமா என்னன்றதுன்னு தெரில. ஓட்டி பார்த்தா தான் தெரியும் பிரேக் பிடிக்குமா என்ன ஏதுன்றது. சரி வாங்க அப்படியே எடுத்துகிட்டு கிளம்புவோம். இதோ டைம் எத்தனை ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டோம்னா 1 செகண்ட்ருங்க. டைம் எத்தனை எனக்கே தெரிலங்க. ஸோ 6:48 ஆச்சுங்க. மற்ற கொண்டு தான் இருக்கும். இப்போ வந்து கொடைக்கானலுக்கு வந்து நேராக போகிறோம். வாட்டர் வாஷ்க்கு வந்து 150 ஆச்சுங்க. இப்போ அன்றைக்கி வந்து எல்லா வேலையுமே சிறப்பாக முடிச்சாச்சு. 1 day later. நீங்கள் சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வந்து எடுத்தாச்சு. பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வந்து எதுக்கு தேவைப்படும் அப்படின்னம்னா, நம்ம வந்து ஹில் ஸ்டேஷன் போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இருக்குதா இல்லையா அப்படின்னு. அப்படி பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வந்து இல்லை அப்படின்னா 500 வந்து ஃபைன் போட்டுருவாங்க. நம்ம வந்து ஃப்ரீயாகவே எடுத்துட்டோம். உலக சுற்றுச்சூழல் தினமாங்க, அதனால வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ சீட் கவரும் போட்டாச்சு, வண்டியை வாட்டர் வாஷும் விட்டாச்சு. இப்போதைக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தேன். பார்த்தோம் அப்படின்னா இன்ஜின் லைட் எரிஞ்சிட்டு இருக்குதுங்க. நெக்ஸ்ட் ரைடுக்கு வந்து போகுமா என்னன்னு தெரியல. நம்ம இங்கே போய் கேட்டோம், திண்டுக்கல்லுக்கு இல்லை நம்ம மதுரைக்கு எடுத்து போக முடியுமா வண்டியை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அங்கே இருக்க ஷோரூமுக்கு நம்ம வந்து அவங்ககிட்ட பேசிட்டு வந்திருக்கோம். நான் வந்து டேட் சொல்கிறேன், அன்றைக்கி நீங்கள் வந்து அங்கே கன்ஃபார்ம் பண்ணிடுங்க, நான் வந்து போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ என்ன எதுன்றதை பார்த்து நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. புது வண்டிக்கு வந்து பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வந்து 1 இயர் வரைக்கும் தேவைப்படும். 1 இயருக்கு மேலே வந்து பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும். அது வெறும் 100 ரூபா தான் வரும். நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு 500 உங்களுக்கு ஃபைன் வந்து போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ எங்கே பண்ணி பார்த்து போங்க. லிமிட் பண்ணுவோம். வண்டி எடுக்காதீங்க. டாட்டா பை பாய்.